पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। எதுக்கு பொய்யில் இருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே. நீங்க பொய்யில இருக்க இருக்க நீங்களாவே ஒரு மாயையில் இருக்கிறீங்க. ஆன்மீகத்துல சாதாரண ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கயிறு இருக்கும், அது பாம்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் அறியாமை, இல்லூஷன். மனம் பண்ணும் அப்படிதான். அப்ப நீங்க என்ன இதுக்கு உதாரணத்தை இது எப்படி நீங்க பொருத்திக்கணும்னா, கயிறுங்கிறது இறைவன், பாம்புங்கிறது நீங்க. உங்களுக்கு பொருத்தணும். அது அறிவா பார்த்துக்கிட்டு வெளி உலகத்துக்கு பொருத்தக்கூடாது. கயிறுங்கிறது பரம்பொருள், பாம்புன்னு நான் நினைச்சுக்கிட்டது நான் என்ன. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டா நான் அதை கயிறை பாம்புன்னு நினைச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இதுதான் அறியாமை. இது போல ஒவ்வொன்னையும் நம்ம தப்பு தப்பா மனம் புரிந்து கொள்ளும். அப்ப அந்த மனம் விட்டுட்டோம்னா இந்த விழிப்பு நிலை உங்களுக்கு வந்துடும். விழிப்பு நிலையை சம்பாதிக்க முடியாது. இப்ப தியானம் செஞ்சா விழிப்பு நிலை வந்துருமா எனக்குன்னா அப்படி நேரடியாலாம் அது பெற முடியாது. ஏன்னா ஏற்கனவே அது உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அது 4ஆம் நிலை உங்ககிட்ட இருக்கு. பகல்ல இருக்கிறது ஜக்ரத்து, கனவுல வர்றது சொப்னா, மனம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல இருக்கு. அதை கடந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அப்ப விழிப்பு நிலை எப்ப இருக்குது? எப்பயுமே இருக்கு. நீங்க பிறந்ததுல இருந்து, அந்த கரு உருவானதுல இருந்து இருக்கு. அதுக்கு நேரம் காலம் கிடையாது. எப்பயுமே அது விழிப்பு நிலை இருக்கு. எப்பயுமே இருக்கிறத ஒன்ன எப்படி நம்ம அடையிறது? அப்ப தப்பா இருக்கிறது ஏதோ ஒண்ணு விட்டுட்டோம்னா சரியா இருக்கிறது அந்த இடத்துக்கு வந்துடும். இது உடனே எல்லாம் புரியாது. நான் என்னால முடிந்தவரை ரொம்ப எளிமையா, ரொம்ப பொறுமையா, மெதுவா உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரியணும்ன்ற அவசியமும் இல்லை. நான் இது புரியணும் உடனே ஏன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது புரியறதுக்கு அல்ல, உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க போடுற விதை அடுத்தடுத்த பிறவியில நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். எவ்வளவோ நம்ம இந்த பிறவிகள்ல செஞ்சுட்டோம். இந்த பிறவிகள் எவ்வளவோ லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டோம். எவ்வளவோ தேவையான காரியங்களை செய்துட்டோம். நான் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாலையும் பண்ணிட்டு இருக்கிறது 7 மதிய உணவு இடைவேளைக்காக நான் இப்ப முடிச்சுக்கிறேன். 7 வருடம், 14 வருடம், 21 வருடம். இது போல இந்த பிறவிலேயே இப்போ ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் இந்த 7 வருடம் 14 வருடம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 40 வயசு இருக்காங்களா, 21 வருடம். இது நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டதை ஒரே பிறவில முக்தி அடைகிறது எப்படின்னு சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டேன். அது இங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்ப ஆரம்பிக்க போறேன். அமெரிக்கால 2019 இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது உலகத்துல யாரும் சொல்லாதது. நேரடியாக இதுதான் ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு அப்படியே படிப்படியா போய் இது இன்னொன்னு, இத முக்தி அடையிறதுங்கிறது என் கையில இல்ல, உங்க கையில இருக்கு. உங்க தீவிரத்தை பொறுத்து அதை குறைச்சிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது இப்ப நான் சொல்ல வர்றதை கவனிக்கணும். முக்திக்கு மட்டும் நான் பேசல. இதற்கு முன்னாடி ஒரு 3 நன்மைகள் நடக்கும். 1, நீண்ட ஆயுள் கிடைக்கும். கர்மாவை தாண்டி கிடைக்கும். இப்ப நான் சொல்றது அதுதான், நான் இந்த ரகசியங்கள் சொல்றேன். கர்மால ஆயுள் பிக்ஸ் பண்ணிரும். அதுதான் மதியம் இடைவேளைக்கு அப்புறம் நான் சொல்ல போறேன். கர்மானா என்ன, ஏன் மறுபிறவி வருது, அதெல்லாம். பட் என்னுடைய முறை பிரஜ்ன தியானம்,
இது பேர் வந்து என்னன்னா பிரஜ்ன தியானம். பிரஜ்னா அப்படின்னா த அல்டிமேட் ட்ரூத், உயர்ந்த ஞானம். இதுதான் பிரஜ்ன தியானம், உயர்ந்த ஞான தியானம். இதுதான் நான் உருவாக்கி இருக்கிற முறை. இந்த முறையில சரியா நம்ம போனோம்னா சரணாகதி, சக்தி பத்து, குருவோட ஐக்கியமாகிறது சமாதி. 3 நிலையில முக்தி அடையலாம். இது யாரும் உலகத்துல இவ்வளவு சுருக்கி சொல்லித்தர முடியாது. ஏன்னா நான் இன்ற கால மனிதன். இப்ப எனக்கு இந்த காலத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகள், அவங்க எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க, நேரமின்மை பிரச்சனைகள், அதுல அவங்கள போய் இதை செய்ய அதை செய்யனா முடியாது. அப்ப எளிமையாக இருக்கு, கஷ்டம்தான் இது. இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்ப இதை பண்ண முடியாது. ஆனால் ஒரு 21 வருடங்கள், ஒரு 40 வயசுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 21 வருடங்கள்ல குறைந்தபட்சம் 50% நன்மை வந்திருக்கும். அடுத்த பிறவி குறைஞ்சிருக்கும், பல ஆயிரம் பிறவி நிச்சயமா குறைஞ்சிருக்கும். அவங்க தீவிரமா இருந்தாங்கன்னா அது பல பிறவி 10 பிறவிகளாக குறையும். அது எல்லாமே வழிமுறையா சயின்டிபிக்கா எனக்கு ஒவ்வொரு பிறவி அடுத்தடுத்த பிறவி எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த 7 வருடம் 14 இந்த 21 இதுல முக்தியை நோக்கி போகும்போது நம்ம என்னுடைய இலக்கு எல்லாருக்கும் சொல்லி தர்றது மறுபிறவி இல்லாம நிம்மதியா வாழ்றது தான். அதற்கு முன்னாடி 3 பலன்கள் என்னன்னா நீண்ட ஆயுள் ஒண்ணு. இப்ப உங்களுக்கு 79 89ல உங்களுடைய பிராரப்த கர்மாப்படி இந்த இடத்துல இந்த நேரத்துல இப்படிப்பட்ட மரணம் வரும் அப்படின்றது ஏற்கனவே ஃபிக்ஸ்டு. அதை நான் கூட்ட முடியும். இதுதான் இங்க இருக்கிற சிறப்பு. அதை கத்துக்கிருக்கேன். 2வது அதுக்குள்ள வழிமுறை சொல்லி தருவேன், நீங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். 2வது நோய் இல்லாம போகும். நீண்ட ஆயுள் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, நோய் இருக்கக்கூடாது. முதல்ல உடல்ல நோய் வரக்கூடாது, வந்தா ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப கஷ்டம். அது தெரியும், யாருக்கும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. உடல் நோய்கள் நீங்க சரியா செய்தால் 100% இல்லாம போகும். இருக்கிற நோயே இல்லாம போயிடும், புது நோய்கள் வராது. இதுதான் என்னுடைய தியான முக்தி. வெறும் முக்திக்கு இல்லை, இன்றைக்கு வாழணும்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வாழணும், வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழணும். அதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். 3வது பலன், மனதில் எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா மனமே இல்லாம பண்ணிடுவேன். மனசை வச்சுக்கிட்டு கவலையை எடுக்கிறேன்னு சொன்னா அது தப்பா சொல்றாங்க. மனம் இல்லாமல் போனால்தான் உங்களுக்கு ஆனந்தம். அங்க மகிழ்ச்சியும் கிடையாது, துன்பமும் கிடையாது, இரண்டையும் கடந்த ஆனந்த நிலைன்னு சொல்றது, அந்த பிளிஸ் அது கிடைக்கும். 4வது முக்தி. இதுதான் ஒரு மனிதனுக்கு சமமா சரியா இருக்கும். அப்ப இது 4ம் இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தனியாக வாழ்ந்தாலும் சரி, நிறைவான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீண்ட நாள் வாழ்றோம், நோய் கிடையாது, மனதே இல்லாம நிம்மதி, நிறைவு. அதை சொல்ல முடியாது. அது வந்து மனம் இல்லாம நீங்க இருந்து அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். அந்த நிலை வந்துட்டீங்கன்னா அமைதியா இருக்கும். 4வது முக்திக்கு நீங்க நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, பக்குவப்படுத்திக்கிறோம். இதுதான் வந்து சரியானதாக இருக்கும். இந்த நாளையும் இணைத்து இதற்கு மட்டும் ஒரு ஃபோக்கஸ்டா யாரும் உலகத்துல இன்னைக்கு சொல்றதுக்கு இல்லை. இன்னொன்னு, இது போல விழிப்பு நிலை அடைந்து சாதாரண மனிதர்கள்ட்ட பேசுறதுக்கும் யாரும் தயாராகவும் இல்லை. எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க, சும்மா சின்னதா எதையாவது ஒன்று தூக்கி தூக்கி போடுவாங்க, அதை நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதுதான். என்னுடைய நோக்கம், நான் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். இத வாழ்க்கையை துறக்காமல் அன்பாக குடும்பத்தோட, கணவன் மனைவி குழந்தைகள் உறவுகளோடையே இது வாழ முடியும். ஒண்ணு நான் இதுல சேர்க்கிறேன், அந்த விழிப்பு நிலையை சேர்த்திருவேன். அந்த விழிப்பு நிலையோட நீங்க செய்யும் பொழுது, இறைநிலையோட நீங்க செய்யும் பொழுது, நான் எனதுங்கிறது இல்லாம நீங்க வாழும் பொழுது அது வாழ்க்கையாக இருக்கும், அது நிறைவா இருக்கும். அப்போ சுஷுப்தி, சுஷுப்தி, சுஷுப்தி.
அது ஆழ்ந்த உறக்க நிலை. உங்களுக்கு இப்ப இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா, இப்ப அவங்க கேட்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, அதை கேட்காம போறாங்க. ம். அ? அதாவது துரியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மட்டும் இருக்கிற மனிதனை விலங்குகள், பறவைகளுக்கு இந்த கனவு இந்த ஆழ்ந்த உறக்க நிலை தான் இருக்கும். அதுக்கு நினைவு கிடையாது, கனவும் கிடையாது. அதுக்கு ஜக்கரத் கிடையாது. எந்த க விலங்குகளும் கனவு காணாது. எதுக்கும் எண்ணங்களும் கிடையாது. அந்த 3வது நிலை தான் இருக்கு. மனிதனுக்கு மட்டும் 4வது நிலையும் சேர்ந்து இருக்கு. அதுதான் இறைநிலை, சிவநிலை, தியான நிலைன்னு சொல்றது.